இந்த ஆண்டு பட்ஜெட் இதுவரை இல்லாத வகையில் 5 குறு பட்ஜெட்டுகளாக சலுகைகளை அள்ளித் தருவதாக இருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்து பிரதமர் கூறுகையில், இந்த தசாப்தத்தின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு இது மிக முக்கியமானது. எனவே சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை வேகமாக நிறைவேற்றுவதற்கான பொன்னான வாய்ப்பு நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. இந்த தசாப்தத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்த தசாப்தத்தையும் மனதில் கொண்டு பொருள் உள்ள விளைவுகளை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் கலந்தாடல்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற வேண்டும். இதுதான் நாட்டின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றார். மேலும் நம் அனைவரையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்கள் நம்மீது நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக மாண்புகளை பின்பற்றி புனிதமான இந்த நாடாளுமன்றத்தில் வாய்ப்புகளை நல்ல முறையில் முழுமையாக பயன்படுத்தி மக்களின் உயர் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பங்களிப்பை செய்ய நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நாடாளுமன்றத்தின் இந்த கூட்டத்தொடர் அதிக பயனுள்ளதாக அமையும் வகையில் எம்பிக்கள் செயல்படுவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றார். மேலும் இது பட்ஜெட் கூட்டத்தொடராகவும் உள்ளது. 2020ஆம் ஆண்டில் தனித்தனி தொகுப்பு திட்டங்களாக 4 அல்லது 5 மினி பட்ஜெட்டுகளை அளித்த பிறகு நிதியமைச்சர் பட்ஜெட் சமர்ப்பிக்கும் வகையில் இந்திய வரலாற்றில் இந்த சூழல் முதன்முறையானதாக இருக்கும். அதாவது 2020இல் மினி பட்ஜெட்டுகள் ஒரு வகையில் தொடர்ந்தன. அந்த பட்ஜெட்டுகளின் தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் அவருடைய அறிவிப்புகளை பலப்படுத்த நானும் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களும் உறுதியுடன் செயல்படுவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.